ஸோ இது காங்கிரஸோட எதிர்காலம் என்பதும் இன்றைக்கி வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். 50 வருஷமாக 55 வருஷம் காங்கிரஸோட ஹெகமனி இருந்தது. நவ் இட் இஸ் டைம் ஃபார் பிஜேபி. இந்த சைக்கிள் வந்து ஓடும். 140 இயர்ஸ் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எக்ஸிஸ்டன்ஸில் இருந்ததுன்னா என்னெல்லாம் சிக்கல்கள் வருமோ அதுதான் இன்றைக்கி காங்கிரஸுக்கு வந்திருக்கு. நேற்று கூட பாம்பேயில் மும்பை முனிசிபல் கார்பரேஷன் விக்டரியை வந்து மோடி டெடிகேட்ஸ் டு ஜென்சி. ஈசேஸ் ஜென்சி வந்து பிஜேபியோட தான் இருக்காங்கன்ற ஒரு ஆஃப்டரால் முனிசிபல் எலெக்ஷனில் கிடைச்ச வெற்றியை ஜென்சி வந்து எங்கள் கூட இருக்காங்கன்னு அதோட கோத்து பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட் இருக்குது. காங்கிரஸும் கம்யூனல் லாங்குவேஜ் பேசுது, முஸ்லீம்ஸ்க்கு எதிராக சில இடங்களில் ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது அது காங்கிரஸ் வந்து இன்னமும் உயிரோடு இருக்கிறதே ஆச்சரியம். மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருமா, 29 வருமானா எனக்கு தெரிஞ்சு அதை செஞ்சது தமிழ்நாட்டில் இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டி. அது எல்லாருக்கும் தெரியும், திமுக பண்ணது. இது டிஎம்கேஸ் கான்ட்ரிபியூஷன் டு காங்கிரஸ் டெஸ்ட்ரக்ஷன். மோடி அண்ட் அமித்ஷா ஆர் எலெக்ஷன் மெஷினரி. அவங்கள மாதிரி உழைப்பு யாராலையும் போட முடியாது. யாராலையுமே மோடி மாதிரியே யாராலையும் உழைக்க முடியாது. 75 இயர்ஸ் ஓல்டு இல்லை சார், அவர் பார்த்தா அவ்வளோ அக்ரெசிவ். நேற்று கூட அந்த கல்கட்டாவில் வெஸ்ட் பெங்கால் ஸ்பீச் எல்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவான லாங்குவேஜ். அதாவது அந்த லாங்குவேஜ் மட்டும் இல்லை, அந்த பாடி லாங்குவேஜ் மட்டும் இல்லை, he works for 24 hours. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். இந்தியா பிளாக் உருவானப்ப ஒரு பலமான எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருந்தது. இப்பவும் அது இருக்குதா? அவங்களோட ஸ்திரத்தன்மையில வந்து பல கேள்விகள் எதிர்பட்டு இருக்கு. பிஜேபியோட மேசிவ் சக்சஸ், சென்ட்ரல், ஸ்டேட், லோக்கல்னு எல்லா இடத்துலையும் மேசிவா வின் பண்ணிட்டு இருக்காங்க, மகாராஷ்டிரா உட்பட. பிஜேபியோட இந்த சுனாமி பலத்துக்கு முன்னாடி எதிர்கட்சி நிற்க முடியுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது சார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்தியா பிளாக்ன்றது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு தான், ஸ்டேட் எலெக்ஷன்ஸு கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சிச்சு, 1.5 வருஷம் ஆக போகுது. ஜூன் வந்தால் 2 வருஷம் முடிய போகுது. மாநிலங்களில் இந்தியா பிளாக்கு கிட்டத்தட்ட கிடையாது. அந்தந்த மாநிலங்களில் அவங்கவுங்க அதை பார்த்துக்க வேண்டியது. இந்தியா பிளாக் அப்படி பார்த்தா ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய, சிக்கல் இல்லாமல் ஓடக்கூடிய ஒரே மாநிலம்னா தமிழ்நாடு மட்டும்தான். மற்ற எந்த மாநிலத்திலுமே இந்தியா பிளாக்கு கிட்டத்தட்ட கிடையாது. கேரளாவில் கிடையாது, சிபிஎம் அங்கே, மேற்கு வங்கத்தில் கிடையாது, மம்தா பானர்ஜி. உத்தரப்பிரதேசில் ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்குது, அகிலேஷ் யாதவ் இருக்கிறதால. ஆனால் அங்கேயும் வந்து தமிழ்நாடு அளவுக்கு ஒரு ஒத்திசைவு கிடையாது. மற்ற ஒவ்வொரு மாநிலத்திலுமே இதுதான் நிலைமை. இது ரொம்ப சிக்கலான விஷயம். ஆனால் இன்றைக்கு தேசிய அரசியல் என்பது வலதுசாரி பக்கமாக திரும்பி இருக்குது. ரைட் அண்ட் ரைட் ஆஃப் சென்டராக இந்தியன் பாலிடிக்ஸ், ரைட் அண்ட் லெஃப்ட் ஆஃப் சென்டரில் இருந்த இந்தியன் பாலிடிக்ஸ் ரைட் அண்ட் ரைட் ஆஃப் சென்டராக இருந்ததை தாண்டி எக்ஸ்ட்ரீம் ரைட்டை நோக்கி இன்றைக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த இந்தியா பிளாக்கோட எதிர்காலத்தை பற்றி பேசணும்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் நெருங்கும்போது தான் நம்ம பேச முடியும். இப்போ பேச முடியாது. இப்போ காங்கிரஸோட எதிர்காலம்னு வச்சுக்கலாமா சார்? காங்கிரஸோட எதிர்காலம் என்பது எனக்கு தெரிஞ்சு கடந்த எலெக்ஷனில் 23% வாங்கியிருக்காங்க. காங்கிரஸுக்குள்ளே எல்லாரும் இருப்பாங்க, வலதுசாரிகள், இடதுசாரிகள், எல்லா விதமான ஐடியாலஜி பேசக்கூடியவங்க, ஈவன் மாவோயிஸ்ட் திங்கிங் இருக்கவங்க, எக்ஸ்ட்ரீம் ரைட், எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட், சென்ட்ரிஸ்ட், எல்லோரும் இருப்பாங்க. அதான் காங்கிரஸ். இட்ஸ் லைக் ஹிந்து ரிலிஜன். யூ கேன் பி எனிதிங் பட் பி எ ஹிந்து. அந்த மாதிரி வந்து யூ கேன் பி எனிதிங் பட் ஸ்டில் பி எ காங்கிரஸ் மேன் ஆர் காங்கிரஸ் விமன். அதோட யூனிஃபைங் ஃபேக்டராக நேரு காந்தி ஃபேமிலி தான் இருக்குது. பட் சோனியா காந்தி வந்து பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நரசிம்மராவ் வாஸ் த நரசிம்மராவ் அண்ட் மன்மோகன் சிங் வாஸ் லாஸ்ட் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர்ஸ். இப்போயும் காங்கிரஸ் ஏஐசிசி பிரசிடெண்ட்டாக மல்லிகார்ஜுன கார்கேவை தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இது காங்கிரஸோட எதிர்காலம் என்பதும் இன்றைக்கி வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். 29 கூட காங்கிரஸ் ஆட்சிக்கு வருமானது இட்ஸ் $1 million கொஸ்டின். ஏன்னா வந்து மோடியோட அந்த லீடர்ஷிப்ன்றது வந்து மோடி இஸ் த சிம்டம், நாட் த டிசீஸ் உங்களுக்கு வந்து. ஸோ மோடி மாதிரி ஒரு லீடரை திரும்ப திரும்ப இந்தியன்ஸ் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு பெரிய ஷிஃப்ட் நடந்திருக்குது. லெஃப்ட் ஆஃப் சென்ட்ரல் இந்த இந்தியன் பாலிட்டிக்ஸ் ரைட் அண்ட் ரைட் ஆஃப் சென்டராக மாறி அதையும் தாண்டி இப்போ போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நார்தர்ன் பெல்ட்டுக்குள்ளே காங்கிரஸ் ஒரு டென்ட்டை பிஜேபிக்கு ஏற்படுத்தாத வரைக்கும் காங்கிரஸால் ஆட்சிக்கு வர முடியுமான்னு தெரியல. 99 சீட்டு பெரிய விஷயம். மோடி 1.0ல் 44, அப்புறம் 2.0ல் 52, அப்படியே டபுள் த அமௌண்ட் வந்திருக்குது. பிஜேபியை வந்து 303லேருந்து 240க்கு புஷ்பேக் பண்ணியிருக்காங்க.
இட்ஸ் பீப்புள்ஸ் மேண்டேட். இது வந்து மக்களே வந்து அந்த பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இட்ஸ் அ சைக்கிள். காங்கிரஸ்க்கு ஒரு 50 வருஷம் ஆண்டுது, 60 வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த ஹெகமனியை மெயின்டைன் பண்ணுச்சு. நவ் இட்ஸ் 70 இயர்ஸில் நடுப்புற பிரேக்ஸோடு சேர்த்து ஒரு 50 வருஷமாக 55 வருஷம் காங்கிரஸோட ஹெகமனி இருந்தது. நவ் இட் இஸ் டைம் ஃபார் டைம் ஃபார் பிஜேபி. பிஜேபி. இந்த சைக்கிள் வந்து ஓடும். இந்த சைக்கிள் ஒரு 30 வருஷமாவது ஓடும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ ஆல்ரெடி இந்த டேர்ம் வந்ததுன்னா ஒரு 15 இயர்ஸ் இந்த சைக்கிள் இது ஓடும். ஆகவே இது காங்கிரஸோட ரிவைவலை பற்றி பேசுறது இப்போ கடினமான ஒரு விஷயமாக தான் எனக்கு படுது. சார், மோடிக்கு நிகரான ஒரு மாற்ற காங்கிரஸ் கட்சியில கொண்டு வர முடியல. குறிப்பா வந்து ராகுல் காந்தி பிரதமர் முகமா எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படல. அவருமே வந்து காங்கிரஸோட கட்டமைப்பை மறுசீரமைக்கிறதுக்கு தவறிட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டுகள்ல நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லைங்க, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க. இது இது காலத்துக்கேற்ப காங்கிரஸ் மாற தவறிடுச்சுன்றது ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்று வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து தனி மனிதர்களுக்கு ஆயுள் இருக்க மாதிரி ஸ்தாபனங்களுக்கும் ஆயுள் உண்டு. தெர் இஸ் அ லைஃப் ஸ்பேன் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ். அந்த மாதிரி தெர் இஸ் அ லைஃப் ஸ்பேன் ஃபார் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல்சோ. காமர்ஸில் தப்பான ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பான ஸ்டேட்மெண்ட். மென் மே கம் மென் மே கோ பட் கம்பெனி வில் கோ ஃபார் எவர்னுவாங்க. அப்சல்யூட் நான்சென்ஸ். கம்பெனி வில் ஆல்சோ கம் டு அன் எண்ட் ஒன் டே. எல்லாமே அழியும். தோன்றியது அத்தனையும் இந்த பூமியில் அழியும், சூரியன் உட்படன்னுவாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 140 இயர்ஸ் காங்கிரஸோட லைஃப்ன்றது 1885 ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். இதுக்கு லாஸ்ட் டிசம்பரோட 1 மந்த் முன்னால் 140 இயர்ஸ் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சர்வைவ் ஆகுறதுன்றதே பெரிய விஷயம். ஸோ 140 இயர்ஸ் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எக்ஸிஸ்டன்ஸில் இருந்ததுன்னா என்னெல்லாம் டிகேடன்ஸ்னுவாங்க, என்னெல்லாம் வந்து டிஃபெக்ட்ஸ், என்னெல்லாம் சிக்கல்கள் வருமோ அதுதான் இன்றைக்கி காங்கிரஸுக்கு வந்திருக்குது. இவ்வளோ பெரிய கண்ட்ரியில் உங்களுக்கு வந்து ஹியூஜ் ரிலீஜியஸ் டைவர்சிட்டி, காஸ்டிஸ்ட் டைவர்சிட்டி, லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டிஸ், இதுக்கு மத்தியில் இந்தியாவை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சக்தியாக காங்கிரஸ் தான் இன்றைக்கும் இருக்குது. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் காங்கிரஸ் தான் வந்து யூனிஃபைங் ஃபோர்ஸ். இட்ஸ் நாட் ஈவன் பிஜேபி. பிஜேபி வந்து 37%, 36%, காங்கிரஸுக்கு 23% ஓட்ஸ் லாஸ்ட் இயர் எலெக்ஷனில். பட் ஸ்டில் யூனிஃபைங் ஃபோர்ஸ் வந்து காங்கிரஸ் தான். காங்கிரஸுக்கு கிளைகள் இல்லாத இடங்களே இல்லை நம்ம சொல்லலாம். பிஜேபி வந்து மெயின்லி வந்து நார்த் இந்தியன் நார்த் இந்தியன் பார்ட்டி தான். சவுத்துலேயோ தமிழ்நாட்டிலேயோ பிஜேபி ஒன்றும் அவ்வளோ பெரிய ரோல் அவங்களுக்கு கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 140 இயர்ஸில் ஒரு பார்ட்டி அலைவாக இருக்கிறது தான் ஆச்சரியமே ஒழிய அது இந்த கண்டிஷனில் இருக்கிறது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. அதாவது அது காங்கிரஸ் வந்து இன்னமும் உயிரோடு இருக்கிறதே ஆச்சரியம். த சர்வைவல் இட் செல்ஃப் இஸ் அன் அச்சீவ்மெண்ட். மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருமா, 29 வருமானா எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் டவுட்ஃபுல். ஏன்னா மக்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்குது. ஜென்ஸின்னு சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அது என்ன பெயரிட்டு அழைத்தாலும் பிஜேபி கனெக்ட் ஆகிற மாதிரி காங்கிரஸால் இன்னமும் கனெக்ட் ஆக முடியல. அது ஒரு சிக்கல். லீடர்ஷிப் ஒரு காரணம்னு சொல்ல முடியுமா சார்? ஏன்னா இப்போ பிஜேபி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஸ்ட்ராங் ஐடியாலஜிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு. அண்ட் அவங்க ஒரு கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் மாதிரி ஒரு கேம்பெயின் நடத்துறாங்க. அவங்களுடைய தவறுகள் ஆகட்டும், அவங்களோட பிரச்சனைகளை, சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவ் நரேட்டிவா கொண்டு போய் எலெக்ஷன்ல அது அஃபெக்ட் ஆகாதபடி பாத்துக்கிறாங்க. அந்த இன்டெலெக்சுவல் டைனமிசம் வந்து காங்கிரஸ் கிட்ட மிஸ்ஸிங்கோ. என்னதான் நீங்க இவ்வளவு ஆண்டு பார்ட்டி அது ஒரு தொய்வு வந்துருச்சுன்னு சொன்னாலும் இவைகள்லாம் முக்கிய காரணமா இருக்கலாம்ல சார்? கண்டிப்பா. இப்ப ஜென்ஸியோட ஒரு மோடி பேசுறாரு. இப்ப நேத்து கூட பாம்பேல மும்பை முனிசிபல் கார்ப்பரேஷன் விக்டரியை வந்து மோடி டெடிகேட்ஸ் இட் டு ஜென்ஸி. ஹி சேஸ் ஜென்ஸி வந்து பிஜேபியோட தான் இருக்காங்கன்றார். ஒரு ஆஃப்டர் ஆல் முனிசிபல் எலெக்ஷனில் கிடைச்ச வெற்றியை ஜென்ஸி வந்து எங்கள் கூட இருக்காங்கன்னு அதோட கோத்து பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட் இருக்குது. காங்கிரஸ் வந்து ஆரம்பத்துலேருந்தே தவறிடுச்சு. 2013-14 பிரசாந்த் கிஷோரோட டாக்டிக்ஸ் பிரசாந்த் கிஷோரோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே அவங்க ராகுல் காந்தி கிட்ட தான் முதல்ல சொன்னாங்க. ராகுல் காந்தி கவனத்தில் எடுத்துக்கல, குறிப்பாக சோஷியல் மீடியாவுக்கான இம்பார்ட்டன்ஸ். மோடி அதை புரிஞ்சுக்கிட்டார். வாட் இஸ் நவுன்றது மோடிக்கு தெரியுது. இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸோட லாங்குவேஜ் எல்லாம் மோடிக்கு தெரியுது, பிஜேபிக்கு தெரியுது. அஃப்கோர்ஸ் அவங்க அதை ராங்காக யூஸ் பண்ணுறாங்க. பட் காங்கிரஸ் கேன் நெவர் பிகம் அ பிஜேபி. ஏன்னா ஹிந்து ஹெகமனியை இன்சிஸ்ட் பண்ணுறது இல்லாமல் பிஜேபியோட பாலிசியை வந்து மைனாரிட்டிஸை ஓரம் கட்டிட்டு திஸ் ஷுட் பிகம் அ ஹிந்து கண்ட்ரின்றது அதை காங்கிரஸ் ஒருபோதும் செய்ய முடியாது, செய்யவும் செய்யாது, செய்யவும் கூடாது. அந்த இடத்துல சிக்கல் வருது. அப்போ ஆஸ்பிரேஷனல் மெஜாரிட்டி பாப்புலேஷன் வந்து ஹிந்துத்துவாவை நோக்கி நகரும்பொழுது இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஒருபோதும் வந்து முஸ்லீம்ஸ்
சைட்லைன் பண்ணுற, முஸ்லீம்ஸை வந்து கம்ப்ளீட்டாக சப்ரஸ் பண்ணுற லார்ஜஸ்ட் மைனாரிட்டி இந்த கண்ட்ரி, அதை வந்து காங்கிரஸ் ஒருபோதும் செய்யாது. இப்போ பிஜேபி என்ன பண்ணுறான், முஸ்லீம்ஸை சப்ரஸ் பண்ணுற அந்த ஸ்ட்ராட்டஜியில் கிறிஸ்டின்ஸோடையும் கை கோத்துக்கிறான் ஸ்ட்ராட்டஜிக்கலாக. முஸ்லீம்ஸை சைட்லைன் பண்ணுற அந்த அஜெண்டா ஒர்க் அவுட் ஆகி சக்ஸஸ் ஆன பிறகு, அந்த ஸ்கீம் சக்ஸஸ் ஆன பிறகு இந்த பக்கம் கிறிஸ்டின்ஸை பக்கம் திரும்புவாங்க. அந்த அறிவு இன்றைக்கி பிஜேபியோட ஒர்க் பண்ணுற செக்ஷன் ஆஃப் கிறிஸ்டியானிட்டிக்கு இல்லாமல் இருக்கிறது தான் ரொம்ப துரதிருஷ்டவசமானது. நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் காங்கிரஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணால் கூட வந்து அது லோக்கல் லெவலில் பண்ணக்கூடிய ஒரு டாக்டிக்கல் மூவாக இருக்குமே ஒழிய ஐடியாலஜிக்கலாக இருக்காது. இப்போ காங்கிரஸும் கம்யூனல் லாங்குவேஜ் பேசுது, முஸ்லீம்ஸ்க்கு எதிராக சில இடங்களில் ஒர்க் பண்ணுறாங்க. பட் அதுக்கும் பிஜேபிக்குமான வித்தியாசம் என்னென்னா, பிஜேபி பண்ணுறதுன்றது ஐடியாலஜிக்கல் ஸ்கீம், காங்கிரஸ் பண்ணுறதுன்றது டாக்டிக்கல். இது ரெண்டையும் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி பாப்புலேஷனே வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஹிந்துத்வா எஸ்பெஷலி நார்த் இந்தியாவில் அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. ஹிந்தி பெல்ட் வந்து அந்த பக்கம் நகரும்போது, பிஜேபி பக்கம் ஹிந்துத்வாவாக நகரும்போது, காங்கிரஸ் வந்து ஹிந்துத்வாவாக மாற முயற்சி பண்ணுது. ஆனால் அது நடிப்பாக இருக்குது. அவன் ஒரிஜினலு, நீ வந்து நடிக்கிற. ஸோ உன்னோட கோர் கேரக்டர்லேருந்து நீ லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் ஆஃப் சென்டர்லேருந்து ரைட்டாக மாற காங்கிரஸ் முயற்சி பண்ணுது. அதில் ஓரளவு ஹெட்வே கிடச்சி போகும்போது போக முடியல. ஏன்னா ஒரிஜினல் பக்கம் தான் விரும்பானே ஒழிய மக்கள் டூப்ளிகேட்டை காப்பி பேஸ்ட்டை விரும்ப மாட்டான். அப்போ பின்வாங்குறாங்க. பின்வாங்கும்போது ஒரிஜினல் அவங்களோட நேச்சுரல் பொசிஷனான லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் ஆஃப் சென்டருக்கும் வர முடியல. ஸோ நடுப்புற சிக்கிக்குது. இதுதான் காங்கிரஸோட ப்ரெடிகமெண்ட் இன்னைக்கு. தி பார்ட்டி இஸ் பேசிக்கலி லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் ஆஃப் சென்டர். எக்கனாமிக்கலாக மன்மோகன் சிங் நரசிம்மராவ் கவர்மெண்ட்டில் ரைட் அண்ட் ரைட் ஆஃப் சென்டராக மாறினாங்க. 2004க்கு பிறகு அது வேலைக்கு ஆகாதுன்னு மறுபடியும் லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் ஆஃப் சென்டராக மாற பேக் ரிவர்ஸில் வந்தாங்க. வர முடியல. ரைட் அண்ட் ரைட் ஆஃப் சென்டர்லையும் சஸ்டெயின் பண்ண முடியல. எனக்கு அது ஒரிஜினல் ஸ்டேக் ஹோல்டர் அவன் இருக்கான். ஸோ 2 கட்டான காங்கிரஸ் மாட்டிக்கிச்சு. இது எக்கனாமிக்கலாக வந்த இந்த டிசாஸ்டர் வந்து ரிலீஜியஸ் ஆங்கிள்லேயும் சோஷியல் ஆங்கிள்லையுமே வந்து பிஜேபியாக மாறவும் காங்கிரஸ் முயற்சி பண்ணுச்சு. காங்கிரஸ் இட் செல்ஃப் இஸ் பேசிக்கலி கொல்யூஷன். அதை ஞாபகம் வச்சுக்கணும். காங்கிரஸ் வந்து 10 கட்சியோட கூட்டணியில் இருக்குன்றாங்க. இல்லை, காங்கிரஸே ஒரு கூட்டணி. காங்கிரஸ் இட் செல்ஃப் இஸ் அ கொல்யூஷன். அதாவது இது வந்து ஃபார் ஏஜஸ் 1885 சின்ஸ் இட்ஸ் இன்செப்ஷன், வெள்ளக்காரன் காலத்துலேருந்து காங்கிரஸால் ஏன் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சதுன்னா, நீ என்ன வேணால் பேசலாம், காங்கிரஸ்குள்ளே இருக்கலாம். அதில் ரைட் எக்ஸ்ட்ரீம் இருப்பான், லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் இருப்பான், பெரியாரிஸ்ட் இருப்பான், மாவோயிஸ்ட் இருப்பான். விஜய் சிங்குமே வந்து ஆர்எஸ்எஸ் புகழ்ந்து அதை தான் நான் பேசிட்டு சொல்கிறேன். ரைட் correct. எக்ஸ்ட்ரீம் இருப்பான், லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் இருப்பான், பெரியாரிஸ்ட் இருப்பான், மாவோயிஸ்ட் இருப்பான், எல்லாரையும் திட்டவன் இருப்பான், சென்ட்ரிஸ்ட் இருப்பான். யூ கேன் பி எனி திங் பட் ஸ்டில் பி இன் காங்கிரஸ். இன்ஃபேக்ட் காங்கிரஸுக்குள்ளே அடிதடி, செயற்குழுவில் சட்டை கிழியுது, பிக் பாயிண்ட் அடிக்கிறான், அப்படிலாம் பேசுகிறாங்க. தட்ஸ் த எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறது காங்கிரஸ் மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இந்த டைவர்சிட்டியை காங்கிரஸ் மட்டும்தான் புரிஞ்சுக்கிச்சு. ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்லி பிஜேபி எக்ஸ்ட்ரீம் கம்யூனல் லைன் எடுத்து முஸ்லீம்ஸில் சப்ரஸ் பண்ணணும்னு ஒரு லைன் எடுத்தப்ப காங்கிரஸால் அது ஈடு கொடுக்க முடியல. ஏன்னா அது பிஜேபிக்கு இட் ஸ்டார்டட் கிவிங் டிவிடெண்ட். இன்றைக்கி முஸ்லீம் தான் உன்னோட எதிரின்னு ஒரு கட்டமைச்சு அவங்க ஒரு அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு, ராமர் கோயில் கட்டினதுக்கு பிறகு, பல இடங்களில் மத கலவரங்களை உருவாக்கின பிறகு அந்த காரியங்களெல்லாம் காங்கிரஸும் சில இடங்களில் செய்யுது. பட் காங்கிரஸ் செய்கிறதுக்கும் பிஜேபிக்குமான வித்தியாசம், காங்கிரஸ் செய்கிறதுன்றது வந்து லோக்கல் லெவலில் இருக்கக்கூடிய சிலர் செய்யக்கூடிய கேவலமான வேலை. பிஜேபி செய்கிறதுன்றது வந்து ஐடியாலஜிக்கல் ஆக்டிவிட்டி. இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம பாடி பாலிட்டிக்குள்ளே அவன் வந்து கம்யூனல் பாய்சனை வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான், தொடர்ந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அது ஒரு ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. இப்போ கூட மோடி என்ன பேசுகிறாரு, ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஸ்பீச். இப்போ யாரும் வந்து அது பெரிய அளவில் எதிர்த்தும் பேசலை. ஏன்னா மோடி யூஸ் பண்ண வார்த்தை ரொம்ப சுகர் கோட்டடாக, ரொம்ப ஒரு இன்டலெக்சுவல் வேர்டுன்னு அது சொல்லலாம். அவர் என்ன சொன்னார், வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு முக்கியமான ஒரு காரணம் அவர் சொல்கிறார், இந்த தேசத்தோட பிரதம மந்திரி சொல்கிறார், நாட்டோட பிரதம மந்திரி. என்னன்னு நல்ல வார்த்தை அது வந்து டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்றார். என்ன அர்த்தம் அதுக்கு? டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்னு பிரதம மந்திரி பேசுகிறாருன்னா, அங்கே வந்து அவன் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலானவங்க ஹிந்துக்கள், முஸ்லீம்ஸ் நிறைய ஊடுருவிட்டாங்க, அவனால் தாண்டா பிரச்சனைட்டார், முஸ்லீமால் தாண்டா பிரச்சனைட்டார். இந்த நாட்டோட பிரதம மந்திரி பேசுகிறார். ஆனா இதுக்கு முன்னாடி இதை விட இதை விட கேவலமாக பேசினாரு. அது இந்துக்களோட தாலியை வந்து அறுத்து குத்துருவான்னாரு. அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட தாலியெல்லாம் அறுத்துருவாங்கன்னாரு. அது எலெக்ஷன் டைம். எலெக்ஷன் டைமில் பேசின பிறகு அவரை பிரதம மந்திரியாக அந்த நாடு வச்சிருக்கு. பிரதம மந்திரியாக தேர்ந்தெடுக்குது, வச்சிருக்குது இல்லை, தேர்ந்தெடுக்குது. சரி, அது கூட எலெக்ஷன் டைமில் பேசுகிறாங்கன்னு 1% மன்னிக்கலாம், 1% மன்னிக்கலாம் லாஜிக்கலி. நார்மல் டைமில் போய் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் தான் இதுக்கு காரணம்னா, பச்சையாக வந்து உங்களுக்கு வந்து
15-18% இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸுக்கு எதிராக 80% இருக்க மெஜாரிட்டியை திருப்பக்கூடிய ஒரு வேலையை ஒரு பிரதம மந்திரி செய்கிறார். இது எவ்வளோ தூரம் ஒரு ஆபத்தான ஒரு பாலிடிக்ஸ். இதை சேலஞ்ச் பண்ண வேண்டிய அளவுக்கு காங்கிரஸால் சேலஞ்ச் பண்ண முடியல. ஏன்னா ஓவர் தி இயர்ஸ் காங்கிரஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. கரப்ஷன், நெப்போட்டிசம், ஃபேமிலி ரூல் இதெல்லாம் வந்து காங்கிரஸுக்கு வந்து கொலாப்ஸ் பண்ணிடுச்சு. யூபிஏ 1 and 2 எஸ்பெஷலி யூபிஏ 2ல் 2G கரப்ஷன், காமன்வெல்த், ஆதர்ஷ் ஊழல், கோல் கரப்ஷன் இதெல்லாம் காங்கிரஸோட இமேஜை யூத்து மத்தியில் கொலாப்ஸ் பண்ணி வச்சு டெஸ்ட்ராய் பண்ணி, எஸ்பெஷலி 2Gலாம் வந்து டெத் நெல் ஃபார் காங்கிரஸ். அதை செஞ்சது தமிழ்நாட்டில் இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டி, அது எல்லாருக்கும் தெரியும், திமுக பண்ணது. வித் டிஎம்கேஸ் கான்ட்ரிபியூஷன் டு காங்கிரஸ் டெஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ இது எதை வச்சு நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்க்கட்சி ஒற்றுமை காங்கிரஸால் மட்டும்தான் எதிர்க்கட்சி ஒற்றுமையை லீட் பண்ண முடியும். ஒரு நேஷனல் ஆல்டர்னேட்டிவாக காங்கிரஸ் தான் கொடுக்க முடியும், திமுக கொடுக்க முடியாது. ஏன்னா ரீஜனல் பார்ட்டி அது இன்றைக்கி 29லேயும் அதுக்கு உயிர் வருமானு தெரியல. 99 சீட் இருக்குது. அண்ட் மோடி அண்ட் அமித்ஷா வந்து அவங்களுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். ஏன்னா அவங்க ஐடியாலஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் ஒரு ரோல் உண்டு. மோடி அண்ட் அமித்ஷா ஆர் எலெக்ஷன் மெஷினரி. அவங்கள மாதிரி உழைப்பு யாராலையும் போட யாராலையுமே முடியாது. மோடி மாதிரியே யாராலையும் உழைக்க முடியாது. 75 இயர்ஸ் ஓல்டு இல்ல சார், அவர் பார்த்தா அவ்வளோ ஆக்டிவா. அக்ரெசிவ். நேற்று கூட அந்த கல்கட்டாவில் வெஸ்ட் பெங்கால் ஸ்பீச் எல்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவான லாங்குவேஜ். அதாவது அந்த லாங்குவேஜ் மட்டும் இல்லை, அந்த பாடி லாங்குவேஜ் மட்டும் இல்லை, he works for 24 hours. அது வந்து காங்கிரஸால் அதை மேட்ச் பண்ணவே and முடியும். he is very fit also. வெரி ஃபிட் அண்ட் சேலஞ்சிங். இப்போ பாருங்கள், ஜனநாயகன் படத்துக்கு காம்படிட்டராக இப்போ பராசக்தி படம் இருக்குன்னு எந்த அளவுக்கு வந்து அதை வந்து மைக்ரோ லெவலில் வாட்ச் பண்ணி அந்த படக்குழுவை கூப்பிட்டு அங்கே பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, அந்த இதில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மெசேஜ் என்ன. இதுக்கு முன்னால் வேறு எந்த பிரைம் மினிஸ்டரும் யாராக இருந்தாலும் இப்படி செஞ்சுருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்களை கூட நுட்பமாக பார்க்குற ஒரு திறமை அவங்களுக்கு இருக்குது. பட் இது அடிப்படையில் வந்து ஹிந்து அசெண்டன்சி மெஜாரிட்டி ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷன் வந்து அட்லீஸ்ட் செக்ஷன் ஆஃப் த பாப்புலேஷன் எஸ்பெஷலி நார்த் இந்தியாவில் அவங்க தான் ஓட் பேங்க் அதிகம். அவங்க ஹிந்துத்துவாவை மாறிட்டாங்க. அதை காங்கிரஸால் கவுண்டர் பண்ண முடியல. செக்குலர் அஜெண்டாவை வச்சு தான் கவுண்டர் பண்ணணும். அதில் சிக்கல்கள் வருது. ஸோ இந்த இதில் போய் இந்த ப்ரெடிகமெண்ட்டில் காங்கிரஸ் வந்து புதகுழியில் மாட்டிக்கிச்சு. மக்கள் மாறணும். மக்கள் மாறாமல் காங்கிரஸ் மட்டுமே மாற முடியும். காங்கிரஸ் மட்டுமே மாறி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ வெனவர் யூ சே காங்கிரஸுக்கு இல்லை ரீஜனவேஷன் இருக்கா, காங்கிரஸுக்கு ரீலைஃப் இருக்கான்னா, இந்தியாவுக்கு ரீஜனவேஷன் இருக்கா, இந்தியாவுக்கு ரீலைஃப் இருக்கான்னு தான் நம்ம கேட்கணும். இட்ஸ் நாட் த காங்கிரஸ், இட்ஸ் இந்தியா. இட் ஷுட் பி அவர் ஃபோக்கஸ் ஆஃப் சப்ஜெக்ட். சரி, ஹிந்துத்துவா ஐடியாலஜி இதில் மக்களை ஒருங்கிணைச்சிருக்காங்கன்றது இருந்தாலும் எல்லையோர பாதுகாப்பு, சீனா, பாகிஸ்தான் இவங்களுக்கெல்லாம் வந்து சரியான கவுண்டர் மோடியால பிஜேபியால தான் கொடுக்க முடியும் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. அதே மாதிரி வெளியுறவு கொள்கைகள்ல இவங்கள மாதிரி ஸ்ட்ராங்கா யாரும் செயல்பட முடியாது. அதே இன்னொன்னு பார்த்தோம்னாக்கா, காங்கிரஸ் காலத்துல போஃபார்ஸ் வந்து ராஜீவ்காந்தி பதவி இறங்கினாரு. ஆனா இப்ப எந்த கரப்ஷன் சார்ஜ் எது இருந்தாலும் அது எடுபடவே மாட்டேங்குது. ஸோ இதெல்லாமும் முக்கிய காரணமா சார்? இல்லை, இது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு மித்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. மோடியோட ஆட்சி காலத்தில் தான் கேரளா சைஸுக்கு இந்தியன் பார்டர்ஸ் வந்து நார்த் ஈஸ்டில் அருணாச்சலில் சீனாவால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அதை வந்து அவங்க எம்பி அருணாச்சல பிரதேசோட பிஜேபி எம்பியை சொல்கிறாரு, அது எடுபட வேண்டிய அளவுக்கு எடுபடலை. கல்வானில் என்ன நடந்தது நமக்கு தெரியும். ஜவஹர்லால் நேரு காலத்தில் இந்தியன் டெரிட்டரி சைனீஸால் ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்ட பிறகு 70 ஆண்டுகள் கழித்து மோடி பீரியடில் தான் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. ஆனால் வெளியில் அவங்க உருவாக்கி வச்சுருக்க மித் என்னென்னா, நாங்கள் தான் தேச பாதுகாப்புக்கு மொத்த சொந்தக்காரர்கள், நாங்கள் தான் வந்து இதை கம்ப்ளீட்டாக வந்து சரி பண்ண முடியும், பாதுகாப்புக்கு எங்களை விட்ட ஆள் இல்லைன்றாங்க. ஆக்சுவலாக அது சதர்வே ரவுண்ட். அவர் பார்டர்ஸ் ஆர் லெஸ் சேஃப் நவ். காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் இருந்ததை விட நம்முடைய எல்லைப்புறங்கள் மிகவும் பலவீனமாக இருக்கின்றன. ஆனால் மோடியோட பலம் என்னென்னா, நான் தான் வந்து இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, நான் எங்கள் காலத்தில் தான் வந்து எல்லைப்புறங்கள் வந்து பாதுகாக்கப்படுகின்றன. ஆப்ரேஷன் சிந்து விதவிதமாக பேரை கொடுத்துக்க வேண்டியது. ஆக்சுவலாக கிரவுண்ட் சுச்சுவேஷன் வேறு. வி ஆர் லெஸ் சேஃப். இதுவரை இந்திய வரலாறில், சுதந்திரத்துக்கு பிந்தின இந்திய வரலாறில் இல்லாத அளவுக்கு நம்முடைய எல்லைப்புறங்களில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் நமக்கு எதிராக திரும்பி நிற்கின்றன. இது வரைக்கும் இப்படி ஒரு அனைத்து நாடுகளையும் நாம் பகைத்து கொண்ட காலகட்டம் இருந்தது கிடையாது. பாகிஸ்தானோட பிரச்சனை, பங்களாதேஷ் எரியுது, இலங்கையோட இன்னமும் நிலைமை சீராவில், வடகிழக்கில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்குது, பூட்டானில் சிக்கல் இருக்குது. ஸோ சைனாவோடு இருக்க பிரச்சனை ஒன்று நீர் பூத்த நெருப்பு தான். இதுவரை யாருடைய ஆட்சி காலத்துலேயும் இல்லாத அளவுக்கு, காங்கிரஸோ அல்லது என்டிஏ வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் இல்லாத அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குது. ஆனால் மீடியா மேனேஜ்மெண்ட் மூலமாக, நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக மோடி தான் வந்து இந்தியாவுக்கு ஆபத்து பாண்டவன், குலசாமி அப்படின்ற எல்லைப்புற சாமின்ற ஒரு
கருத்தோட்டத்தை அவங்க விதைத்து இப்போ படித்தவர்கள் மத்தியிலையும் அதை நிலைநிறுத்தியிருக்கிறார்கள். வி ஆர் லெஸ் சேஃப் நவ். அதான் உண்மை. மோடியோட வெளியுறவு கொள்கை மிக படுதோல்வி அடைந்திருக்கிறது. ஆனால் வெளியில் பேசப்படுகிற பேச்சு வந்து வேறு மாதிரி இருக்குது. எதிர்க்கட்சிகளுக்கு இமேஜினேஷன் இல்லை. ராகுல் காந்தியோட போக்கில் இருக்கக்கூடிய சில தவறான அம்சங்கள் வந்து ஜென் ஜியை வந்து பிஜேபியை நோக்கி மேலும் மேலும் ப்ளஸ் நடுத்தர மக்களை பிஜேபியை நோக்கி மேலும் மேலும் தள்ளுது. இட்ஸ் a வெரி டைட் சுச்சுவேஷன். 29 கூட ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. 29 மீண்டும் பிஜேபிக்கு ஒரு வாய்ப்புக்கு தான் அதிகமான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தான் எனக்கு படுது. நன்றி சார், பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி மேடம், நன்றி.